வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சனி பகவான் வக்ர கதியில் சந்திரிக்கக்கூடிய நேரம், அஷ்டம சனி காலத்தில் ஒரு முடிவை தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய காலம். இனி உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு உண்டாக போகுது. கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட படிப்பணிகள் வச்சே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்த போகிறீங்க. அஷ்டம சனி முடியக்கூடிய இந்த நேரங்களில் புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி நிலம் வாங்கி போடணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரும்னு சொல்லலாம். இது வரைக்குமே தந்த ரீதியாக ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் எல்லாமே விளக்கக்கூடிய நேரம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தர்ம சங்கடம் சீராகும். வீடு, வாகனம், சொத்து, படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கலாம். தொடர்ந்து பல சாதகமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், இதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டால் போதும். இந்த 30 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடகராசி அன்புகள் இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும், வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்களோட ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்துடலாம். கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான். கடகராசியில புனர் பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் மாதிரி நட்சத்திரங்களோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. 12 ராசிகளில் இது 2வது சரராசி. பஞ்சபூதங்களில் கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லை, இது ஒரு பெண் ராசி. நண்டு மாதிரியான அமைப்புன்னே சொல்லலாம். 12 ராசிகளிலேயே அதிக அளவு ஈர்ப்பும் வசீகர சக்தியும் பெற்றிருக்கக்கூடியது தான் கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் எல்லார்கிட்டையும் மரியாதை செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சாந்தமான குணம், ஒரு சகிப்புத்தன்மை, எல்லாமே சரிதான போகக்கூடிய குணம். கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும். நடுத்தரமான உயரம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க பார்வையை பொறுத்த வரைக்குமே இவங்க பார்வையில் ஒரு அழகு இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதி அமைச்சிருக்கிறதால இவங்க பார்வையை பொறுத்த வரைக்குமே ஒரு சாந்தம், எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றம். அதே மாதிரி நீர் ராசியாகவும் இருக்கிறதால இவங்க பெரும்பாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்களா, அறிவாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலும் சரி, இவங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநாட்டுவாங்க. அதே மாதிரி நண்டு பார்த்தீங்கன்னா நேர்லேயே இருக்கும், நிலத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் கடகராசி அன்புகள். நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் சரி, உங்களுடைய சிறப்பான குணத்தால், அதிகாரத்தன்மையால், ஆளுமை தன்மையால் நீங்கள் எங்கே விட்டாலும் பழிச்சுக்குவீங்க. அதே மாதிரி ஒரு ராசிநாதன் சந்திரன் மனோகாரகராக அமைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தரோட மனசை பொறுத்த வரைக்குமே சந்திரன் தான் ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியதான் ஜோதிட சாஸ்திரம். அதனால் மற்றவங்க மனசில் நீங்கள் எளிதாக இடம் பிடிச்சிருவீங்க. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கடினமாக தான் நீங்கள் மற்றவங்க பார்வைக்கு தெரிவிங்க. இருந்தாலும் உங்களை பழகின பின்னாடி உங்களை விட்டு பிரியறதுங்கிறது ஒரு முடியாத காரியம். கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் ஒரு உயர்ந்த லட்சியங்களாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதையுமே திறமையை செஞ்சு முடிப்பீங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய குணம். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுங்க. எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூடவே இறக்க குணங்கிறது இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா அதிகமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லலாம். யாராவது உதவின்னு கேட்டு போய் நின்றுட்டா போதும். மனிதனாக பிறந்தாவே 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு குணத்தோடு தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவங்க நீங்கள். இதனாலே மற்றவங்களுக்கு நிறைய உதவி நீங்கள் செய்வீங்க. இதனால் ஏமாற்றப்படவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதும் திறமையானவங்க தான். நீங்கள் இந்த காலத்துலையாக இருந்தாலும் சரி, எந்த காலத்துலையாக இருந்தாலும் கடன் பெறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்துட்டா போதும். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். பெரும்பாலும் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் குணங்கிறது அப்படி. எதையுமே சரின்னு நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே, குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலிகளாக, கடின உழைப்பாளிகளாக, உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நீங்கள் அதிகாரத்தை செலுத்துறதையும் கோபத்தை காட்டுறதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா போதும். சில நேரம் அன்பாக பேசுனீங்கன்னா சில நேரம் நீங்கள் திட்டவும் செய்வீங்க. இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். கடகராசி அன்புகள் ஒருவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் புரிஞ்சு செயல்பட்டாவே உங்கள் குணத்துக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட குணத்துக்கும் நீங்கள் சிறப்பாக வருவீங்கன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே சுயமாக வீடு, மன, வண்டி வாங்கணும், இது எல்லாமே வாங்கணும்னு நினைப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய சுகபோகமான வாழ்வு உங்களால் அமையும். பெரும்பாலும் நீங்கள் என்னதான் உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும் உதவி செஞ்சாலுமே உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்குமே தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணி தான். உங்களுடைய உழைப்பாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வருவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்கள் சிறப்பான குழந்தைகளை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும்.
சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வரதால சந்திரனோட ஆளுமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்கிறதும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. அடிக்கடி மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். தொடர்ந்து இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லக்கூடியது எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். கோச்சார ரீதியாக சனி பகவான் வக்ரகதியில இயங்குறாங்க. அஷ்டம சனி காலம் இருக்கிறதால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு, குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த பிணக்குகள் எல்லாமே தீரக்கூடிய நேரம். வாழ்க்கை மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் பொறுத்த வரைக்குமே எதிரிகள் தொல்லைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லலாம். நாளுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த தடைகளை எல்லாமே நீங்கள் நீக்க போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றம், சிறந்த நிர்வாக திறமை வெளிப்படுறதாலேயே மற்றவங்களை விட இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பாக சிந்திக்க போகிறீங்க. பலதரப்பட்ட சிந்தனைங்கிறது உங்கள் மனசில் இயலும். தொடர்ந்து அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே கடகராசி அன்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். வேலை ரீதியாக இடம் மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். உங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது. அதே மாதிரி தொடர்ந்து உறவுகள் வகையில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போகுது. அனுசரிப்பு தன்மை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உறவினர் வகையில் நிறைய சண்டை சச்சரவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி உறவுகள் உங்களை மறைமுகமாக உங்கள் மேலே ஒரு பாசம் காட்டக்கூடிய வாய்ப்பு, புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. மனதளவுல கவலை எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சி பெற போறீங்க. குழந்தைகள் வழியில் கூட ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாமே குறைய போகுது. கடன் பிரச்சனையை படிப்படியாக தீர்க்க போறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். கொஞ்சம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய முயற்சியை மட்டும் இந்த காலத்தில் தள்ளி போட பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சிந்தனையை அதோட போக்கில் நீங்கள் செலுத்தாமல் தொடர்ந்து கவனமாக செயல்பட்டீங்கன்னா போதும். பலவிதமான நெருக்கடிகளை உங்களால் குறைச்சிக்கொள்ள முடியும். தொடர்ந்து சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் உடைமைகளை இந்த காலத்தில் பத்திரமா பார்த்துக்கொள்வது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க குழந்தைகளுக்கு பற்றின ஒரு கவலைங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் உண்டாகும். குழந்தைகள் மேலேயும் இந்த காலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்க பாருங்க. தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அது சாதகமான பலன் கிடைக்க போகுது. பயணங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் அடிக்கடி ஏற்படலாம். இருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே புதிய பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது நீங்கும். எதிர்காலத்துக்குன்னு ஒரு சிறந்த முடிவை இந்த காலத்தில் எடுக்க போகிறீங்க. வாக்குறுதி கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் சரியாக ஆவணம் இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வாக்குறுதி கொடுக்கறது நல்லது. தொடர்ந்து ஒரு கலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், விவசாயத்துறை, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு பொன்னான காலமாக அமைய போகுது. மற்றவங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதால மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். தொடர்ந்து குருவோட பார்வையும் உங்களுக்கு அமைகிறதால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்க போகுது. நுட்பமாக செயல்பட போறீங்க. மற்றவங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். தகுந்த ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. செவ்வாய்க்கிழமை தோறுமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. நீங்கள் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தீபஜோதி வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே தீபஜோதி வழிபாடுங்கிறது ஒரு படிப்படியான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அதே போல கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 30 நாட்களுமே நல்ல மனிதர்களை நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் இழக்க வேண்டியதாக இருக்கலாம். அது ஏன்னா உங்களுக்கு மூக்குக்கு மேலே இந்த காலத்தில் கோபங்கிறது அதிகமாக வரும். இது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க. ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த நோய் பாதிப்பு எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திர பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமாக இல்லைங்கிறதா உண்மை. அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மனசில் குழப்பங்கிறது அதிகப்படியாக தான் உண்டாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பண முதலீட்டில் இது போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் உண்டாகலாம். தகுந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி திருமண முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்துக்குன்னு திட்டமிட போகிறீங்க. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பெற போகிறீங்க. புதிய முதலீடு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் முன் யோசனையோட செய்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக யாராவது உங்ககிட்ட தீய எண்ணத்தோட பழகிறாங்கன்னா அவங்கள விட்டு கண்டிப்பாக விலகி இருக்கிறதா இந்த காலத்தில் நல்லது. உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு தோன்ற பட்சத்தில் நீங்கள் நெருக்க காட்டுறதை தவிர்க்க பாருங்கள். நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலுமே சரிதான். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
அந்யோன்யங்கிறது அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த சண்டை சச்சுரவுங்கிறது இனி இல்லை. ஒருவர் புரிந்து செயல்பட போறீங்க. தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதிர்களுடைய சூழ்ச்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் சிதறடிக்க போறீங்க. தொழிலில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால கூடுதல் எச்சரிக்கை அவசியம். எதையுமே நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். நன்றி நண்பர்களே. கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை 11 முறை தினமும் சொல்லிட்டு வாங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும்.